வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். We extend a heart to every one of you on these discussions about mind energy. So far, 2 discussions over. This is the third one that we continue with. Energy, we have to understand a bit clearly, because yesterday there were discussions about exchange of energies. I give energy to the universe give energy to me, unlike that. That is where this clarity is important. While we talk about energy may be at a higher level. When there is a lower level is available, energy will run towards it. It will become a lower level. It is the tendency of energy. If all energies run down to the lower level, then that level will be increasing. It becomes a higher level. You can always see a stone on top of a mountain at one point of time rolls down to earth. So it was having a higher energy level when it was on top of the mountain, and it rolled down to a lower level of energy. Likewise, if we take water start from a source which is at a higher level, but it keeps on flowing to the lower level, to the ocean, and it meets its level. We say, no, that water always finds its own level. Yes, water was in the ocean at one time. Later we saw the same water entering the residential areas, houses, flats, football grounds, school buildings. Why? Because water finds its own level. Likewise, energy also finds its own level. It flows from higher energy level to a lower energy level. You can't get energy unless you are at a lower energy level. Please understand. Now, what is this energy level we mean? But it's a combination of mass
acceleration, distance, speed, and time. If you have closed your windows of the house and then you open the windows now, tell me whether the energy will flow from your house to outside or from outside to your house. Please think. Tell me how it will work. வீட்டு ஜன்னலை எல்லாம் மூடிட்டீங்க டைட்டா. இப்ப என்ன பண்றீங்க? ஜன்னலை திறக்கிறீங்க. ஜன்னலை திறந்தா வெளியிலிருந்து காத்து உள்ள வருமா, இல்ல உள்ள இருந்து காத்து வெளியே போகுமா? சொல்லுங்க சார். ரெண்டும் நடக்கும். வெளியிருந்து தான் முன்னாடி சட்டுன்னு வரும். வெளியில இருந்து உள்ள வரும். இவர் கந்தசாமி சொல்றாரு உள்ள இருந்து ரெண்டும் நடக்கன்றாரு. வெளில வர வெளில ஏசி போட்டு உள்ள இருந்து வெளியே போகுங்க. ஓகே, சரி. உள்ள இருந்து வெளியே போகுதுன்னு ஒரு சாரார் சொல்றாங்க, வெளியில இருந்து உள்ள வருதுன்னு ஒரு சாரார் சொல்றாங்க. இதை நம்ம இன்னும் புரிஞ்சுக்கலாம். அவங்க சொல்லும் போது அவங்க எதை பேஸ் பண்ணி சொல்றாங்க? அது எப்படி வெளியில இருந்து உள்ள வருதுங்கிறாங்க, அது எப்படி உள்ள இருந்து வெளியே போகுதுன்றாங்க? சொல்லுங்க. இது சிம்பிள் விஞ்ஞானம் தான். இது ஒரு பெரிய கபசூத்திரம் கிடையாது. நிறைய காத்து இருக்கு, அது எப்படி இடம் கிடைக்கும் போது உள்ள வரும். எங்க கொஞ்சம் எம்டியா இருக்கோ அங்க வந்துடும் உள்ள. நிறைய இருக்கிறதால உள்ள வந்துடும் இவங்க அம்மா. சரி, பார்க்கலாம் அப்புறம். மற்றவங்க என்ன சொல்றீங்க? ஏன் வெளியில போகுது? ஐயா, உள்ள வந்து காத்தோட உள்ள காத்து இருக்குது, ஆனா வேகம் இல்லை. அது வெளியில வந்து காத்து வேகமா இருக்கும்போது அது உள்ள வருது. இப்போ அண்ணன் சொல்றாரு வேகம் அப்படின்றாரு, அம்மா சொன்னாங்க நிறையன்னாங்க. தெளிவா புரிஞ்சுங்க. நிறையங்கிறது ஒரு யூனிட், வேகங்கிறது இன்னொரு யூனிட் இல்லைங்களா? அப்புறம் வெளியே போறது ஐசி என்ஜின் மாதிரி. ஹலோ, அன்மியூட் பண்ணி பேசுங்க. நான் தான் மியூட் பண்ணேன், ஏன்னா சத்தம் வந்தது நிறைய. ஐயா, ஐசி இன்ஜின் மாதிரி வீட்டுக்குள்ளார ப்ரெஷர் வேக்யூம் இருந்துச்சுன்னா வெளியில இருக்கிற காற்று உள்ள வருங்கய்யா. அது மாதிரி வெளியில வீட்டுக்குள்ளார காத்தா வெளியில காத்து குறைவா இருக்கும்போது உள்ள இருக்கிற காத்து வெளியே போகும் ஐயா. லைக் ஐசி இன்ஜின். ஓகே, அம்மா சொன்னாங்க வெளியில அதிகமா இருக்கு உள்ள குறைவா இருக்கு. அது குறைவு அதிகம் என்பது ஒரு பாராமீட்டர். இன்னொரு ஐயா சொன்னாரு வேகம் அதிகமா இருக்கு வேகம் குறைவா இருக்கு, அது இன்னொரு பாராமீட்டர். இப்ப நீங்க சொல்றதை நான் எப்படி எடுத்துக்கணும்னா, ப்ரெஷர், உள்ள இருக்கிற ப்ரெஷர் P1, வெளியில இருக்கிற ப்ரெஷர் P2, இதுல எது அதிகமா இருக்கோ அது உள்ள வரும். இல்லைங்களா? வெளியில காத்து வந்து ப்ரெஷர் அதிகமா இருந்தா அது உள்ள வரும். அதே தான் இன்னொருத்தர் சொன்னாரு, என் வீட்டில் ஏசி போட்டிருந்தேன்னா ஏசியோட ப்ரெஷரு வெளியில் இருக்கிற ப்ரெஷரோட அதிகமாக இருக்குது, அதனால ஏசியிலிருந்து காற்று வெளியில் போகும்னாரு. ஆக இவை அனைத்துமே ஆற்றலின் பரிமாற்றங்களை குறிக்கிறது. அப்படி குறிக்கும் போது என்ன தெரிகிறது என்றால், பொருளின் அளவு,
வேகத்தின் அளவு, அழுத்தத்தின் அளவு, வெப்பத்தின் அளவு, இதை கொண்டே காற்று வெளியே போகலாம் என்று சொல்லலாம், இல்லை காற்று உள்ளே வரும் என்று சொல்லலாம். ஆக இந்த காற்று வருவதும் போவதும் தான் எனர்ஜியின் மாற்றம். வெளியில காத்து உள்ள வந்ததுன்னா எனர்ஜி உள்ள குறைவா இருக்கு, அதனால வெளியில இருந்து வந்தது. உள்ள இருந்து காத்து வெளியே போச்சுன்னா வெளியில காத்துடைய எனர்ஜி குறைவா இருக்கு, இங்க அதிகமா இருக்கு நம்ம கிட்ட, அது வெளியில போகுது. இது கொஞ்சம் புரியுதா? நான் இன்னும் புரியுறதா நினைச்சு சொல்லிட்டு இருக்கேன். சார் புரியுது புரியுது சார். ஓகே, இதுதான் எனர்ஜி பரிமாற்றம். எனர்ஜி நீங்க நினைச்சா எடுத்துக்க முடியாது, வேணா கொடுத்துட முடியாது. இதையே நீங்க இந்த கரண்ட்ல வோல்டேஜ்னு ஒன்று இருக்கு, அதுக்கு பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக அந்த பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் அதிகமா இருந்தா தான் அது கீழே இருக்கிற பொட்டன்சிக்கு ஓடும், இல்லைன்னா ஓடாது. $440 இருந்தா தான் 220க்கு ஓடும். இங்க 440 இருக்கு, அங்க 1100 இருக்குன்னா ஓடாது, அங்கேதான் இங்க வரும். ஆக ஆற்றல் எவ்வளவு இருக்கிறது என்பதற்கு சில பாராமீட்டர்ஸ் இருக்கு, அதை பார்த்தோம். MADS அல்லது அலை அல்லது ஃப்ரீக்குவன்சி அப்படின்னு பார்த்தோம். அது எப்படி குறைவாக இருக்கிறதா அதிகமாக இருக்கிறதா? இப்ப எங்கிட்ட ஆற்றல் குறைவா இருந்தா என்ன ஆகும்? எங்க அதிக ஆற்றல் இருக்கோ அங்கிருந்து எனக்கு வரும், இல்லைங்களா? எனக்கு ஆற்றல் அதிகமா இருக்குன்னா எங்க குறைவா இருக்கு அங்க போகும். ஆனா நம்ம கதவு திறந்து தாதையா வரும். இப்போ கதவு மூடி ரூம்குள்ள இருக்கோம், நம்ம இங்க குறைவா இருக்கு, ஆற்றல் இருக்குன்னா வெளியே அதிகமா இருக்கு, கதவு மூடி வச்சுட்டா ஆற்றல் வராது இல்லையா? அதே மாதிரி நம்ம மைண்டு வந்து ஒரு ஓப்பன் மைண்டா ஒரு இதா இருந்தா ரிசீவ் பண்ணும், இல்லைன்னா வராதுன்னு நினைக்கிறேன். அதான் சில பேர் வீக் பாடியா போயிடுறாங்க. அதாங்க, உங்க மனதின் ஆற்றல் அதிகமாக இருந்தால் வெளியில இருந்து ஆற்றல் உங்களுக்கு வரவே வராது, இல்லையா? ஏதோ ஒரு கேட்வே மாதிரி இருக்காயா, கேட் மாதிரி. அதுதாங்க, அதுதான் சொல்றது. உங்கள் திறந்த மனதா மூடிய மனதா? திறந்த மனதா இருந்தா தான் வரும் இல்லைங்க. திறந்த மனதா இருந்தால் எக்ஸ்சேஞ்சுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா. மூடிய மனதாக இருந்தால் எக்ஸ்சேஞ்சுக்கு வாய்ப்பே இல்லை. அதான் அந்த கேட் ஆபரேஷன் அதான் சொல்ல வந்தேன், வேற ஒண்ணு இல்லை. அதுவா இயற்கையா வராதுன்ற? இல்ல, இயற்கையா வரும். சரியா? எப்படின்னா, இப்போ ஒரு ஒரு கண்டெய்னர், அதுக்குள்ள காத்து இருக்கு, கரெக்டுங்களா? அதை நல்லா டைட்டா மூடிடுறோம். அதுக்குள்ள என்ன இருக்கு? காத்து இருக்கு. நான் ஒரு சின்ன ஒரு பைப் போட்டு அந்த காத்தெல்லாம் வெளியில எடுக்கிறேன் பம்பு மூலமா. ஓகே, பாதி காத்து வெளியில வந்துருச்சு. அந்த கண்டெய்னர் என்ன ஆகும்? பிரஷர் கம்மியா இருக்கு, அட்மாஸ்பியர் பிரஷர் விட கம்மியா இருக்குயா, உள்ள அழுத்தம் கம்மியா இருக்கும். இல்ல, அந்த அந்த கண்டெய்னர் என்ன ஆகும்? சப்பளிஞ்சு போயிடும், ஒரு மாதிரி அமுங்கிடும்.
ஸோ அதுக்குள்ள இருக்கக்கூடிய ப்ரெஷரு கம்மி ஆக 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 வெளியில் இருக்கிற ப்ரெஷரு ஜாஸ்தியாக இருக்க 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 அந்த கண்டெய்னரு, அந்த தகர டப்பா அப்படியே நொறுங்கிடும், ஸ்குவீஸ் ஆயிடும் இல்லைங்களா? அது போலத்தான் நாம உள்ள இருக்கக்கூடிய ஆற்றல் குறைவு ஆக 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 இறை ஆற்றல் அதிகம் ஆக 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 அது நம்ம டேக் ஓவர் பண்ணிக்கணும். கொலாப்ஸ் ஆயிடுவோம். அப்படித்தானே? ஆமா. அப்படி கொலாப்ஸ் ஆகாம இருக்கணும்னா நம்ம அதே டப்பாக்குள்ள, அந்த கண்டெய்னருக்குள்ள வேற ஒரு சைட்ல இருந்து ப்ரெஷர் காத்து அனுப்பிச்சிட்டு இருக்கணும். ரைட். ஒரு பக்கத்துல இருந்து காத்து உள்ள போகுது, ஒரு பக்கத்துல இருந்து காத்து வெளியே போகுது. எக்ஸாக்ட்லி. ஒரு பக்கம் பம்பு காத்த உள்ள தள்ளுது, இன்னொரு பக்கம் பம்பு காத்த வெளியே எடுக்குது. அது ரெண்டும் சரியா இருந்ததுன்னா அந்த கண்டெய்னர் கொலாப்ஸ் ஆகாது, பேலன்ஸா இருக்கணும். இல்ல உள்ள வர காத்து அதிகமா நீங்க இழுக்கிறீங்க மூச்சைன்னா கண்டெய்னர் கொஞ்சம் பெருசாகும், நுரையீரல் விரியும், மார்பு விரியும், மார்பில் இருக்கக்கூடிய எலும்புகள் விரியும், மார்பில் இருக்கக்கூடிய அந்த தசைகள் விரியும். அப்ப என்ன சொல்லுவோம்? ஜிம் பாடி தான். அது ஜிம் பாடி கிம்பாடியில் ஒன்றும் கிடையாது. அது the difference in the energy level denote. only physical energy. அப்படிதானே? அது பிசிக்கல் லெவல்ல தான் இருக்கு. ஆனா அது இன்னொரு பிசிக்கல் லெவல்ல அதை விட அதிகமா இருந்தால் அது விழுந்துரும். சரியா? ஒரு நல்ல ஒரு ஜிம் பாடி வச்சிருக்காரு ஒருத்தர். அவர் அந்த கைய தூக்கி மேஜ மேல அடிச்சாட்டு வச்சுங்களேன், மேஜ தூள் தூள் ஆயிடும். அந்த மாதிரி ஒரு வலிமை படைத்த ஒரு மனிதன் அவர். ஸோ எதிர்க்க ஒருத்தன் ஒல்லி பிச்சுவா மாதிரி வரான் ஒருத்தன். ஸோ இவர் என்ன சொல்றாரு, வலுவா இருக்கு, என்னடா பொடி போயில ஓம் பொடி மாதிரி இருக்கு, என்னடா இங்க வந்திருக்க, என்ன விஷயம்? அவங்ககிட்ட நான் சொல்ல மாட்டேன். நான் என்கிட்ட சொல்ல மாட்டியா? விளையாட்டு சொல்லு. என்னடா விளையாடுற? நான் விரல்ல அப்படி தொட்டனா போதும், சுத்தி 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 30 அடிக்கு மேல போய் விழுவேன். அதெல்லாம் முடியாது. எங்கிட்டே முடியாதுன்றியா? இப்ப பாரு அப்படின்னு சொல்லிட்டு கைய ஓங்கி குத்த வரான். அதுக்கு முன்னால இந்த பொடிப்பைய என்ன பண்றான், ஒரு துப்பாக்கி எடுக்கிறான். அது உள்ள சின்னதுதான் குண்டு, குண்டு ரொம்ப ரொம்ப சின்னது. அத டுப்புங்கிறான். அது டுப்புன்னு சொன்ன உடனே அந்த குண்டு அந்த வாட்ட சாட்டமா இருக்கேன் இல்லையா, அவன் மேல மார்புல படுது. அது பட்ட உடனே அவன் பொத்துன்னு கீழே விழுறான் சார். அது எப்படி? அறிவு சக்தி அதிகமா இருக்கியா, இவன் அறிவு சக்தி கம்மியா? அது வந்து எனர்ஜி. ஹலோ, எதுக்கு நீங்க அனாவசியமா அறிவை போட்டு குழப்பிக்கிறீங்க? துப்பாக்கி கண்டுபிடிச்சு அந்த அறிவு ரொம்ப அதெல்லாம் விட்டுருங்க. சரி, இவன் உடம்ப வச்சு வலுவ காமிக்கிறான். ரைட், அது பிசிக்கல் எனர்ஜி. கரெக்டா? இவன் துப்பாக்கியை வச்சு வலுவ காமிக்கிறான், அதுவும் பிசிக்கல் எனர்ஜி இல்லையா? அப்போ குண்டு சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 30 கிராம். இவன் வெயிட் சைஸ் பாத்தீங்கன்னா
150 கிலோ. 30 கிராம் வெயிட் எப்படி 150 கிலோவை கீழே தள்ளுது? இந்த ஆக்சிலரேஷன் அதிகமா இருக்கு. ஆற்றல், வேகம் 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 வேகம். சோ நீங்க சின்ன பொருளா பெரிய பொருளா அது 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 கணக்கிலே இல்லை. ஓகே ஓகே. சின்ன பொருளாக இருக்கலாம், நீங்க பெரிய பொருளாக இருக்கலாம். எந்த வேகத்தில் செயல்படுகிறீர்கள்? அப்ப எனர்ஜி ஜாஸ்தி ஆகுது. எக்ஸாக்ட்லி. ஆக உருவத்தை வச்சு எனர்ஜி எடை போட முடியாது. அதே மாதிரி வேகத்தை மட்டுமே வச்சு எனர்ஜி எடை போட முடியாது. ஏன்னா எவ்வளவோ வேகத்துல காத்து அடிச்சாலும், சில பில்டிங் எல்லாம் விழுந்துனாலும் சில மலைகள் விழுவதில்லை. இல்லையா? எவ்வளவோ காத்தடிச்சு பெரிய பெரிய மரங்கள் விழுந்து விட்டாலும் கூட சில கொடிகள் விழுவதில்லை. இந்த இடத்துலதான் நீங்க ஆற்றலை பத்தி அருமையா புரிஞ்சுக்கணும். இப்போ நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் பார்க்குறேன். எல்லாருக்குமே தெரியும் பாக்ஸிங். பாக்ஸிங்னா குத்துச்சண்டை. அந்த ஸ்போர்ட்ஸ் பார்த்துருக்கீங்களா யாராவது? WWF எல்லாம் பார்த்துருக்கோம். WWF வேற, WWF வேற. அது வேற. அது வந்து ஒரு ஃபிக்ஷியஸ், ஒரு ஃபேக். நான் சொல்றது ஹெவி வெயிட் சாம்பியன் பாக்ஸிங். சினிமால பாத்துருக்கோங்கண்ணா. முகமது அலி. மல்யுத்தம். சோனி லிஸ்டன். கரெக்ட். யார் அது மைக் டைசன் சொன்னது? ராஜசேகரா? மைக் டைசன், ரைட். அந்த மாதிரி இருக்கிறாங்க. நான் அது ரீசெண்டா மைக் டைசனை பத்தி பார்த்துக்கிட்டு இருந்தேன். மைக் டைசன் கூட சண்டை போடுறவங்க எல்லாருமே அவரை விட உயரமானவங்க. உயரமா இருந்தா கைகள் நீளமா இருக்கும் இல்லைங்களா? அப்ப கைகள் நீளமா இருக்கும் பொழுது அந்த உயரமானுடைய ரீச் பெருசா இருக்கும். இந்த குள்ளமா இருக்கான அவன் கைகள் நீளம் கம்மி, அவன் ரீச் அவனை போய் சேராது. ஆனா பெரியவன் அடிச்சானா ரீச் அவனை போய் சேரும். பட் நான் பார்த்த மேட்ச்ல எல்லாமே இந்த குள்ள மைக் டைசனு அவனை விட 1.5 அடி உயரம் இருக்கிறான். அவனெல்லாம் நாக் அவுட் பண்ணிட்டான் சார். நாக் அவுட் பண்ணிட்டான். செல்லுங்க பத்தி 6 செல்லு வச்சிருங்க. செல்லா? ஹலோ, சாதாரண என்ன சொல்லுவோம், இப்போ பேஸ்கெட் பால் பிளேயரை நாங்கள் செலக்ட் பண்ணுறோன்னு வச்சுங்களேன் எங்கள் காலேஜுக்கு. அப்போ நல்லா உயரமாக ஆஜானு பாகுவா இருக்கிறவங்க தான் செலக்ட் பண்ணோம். ஏன்னா அவன் உயரமாக இருக்கிறதால பேஸ்கெட் போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவனுக்கு. ஆனால் குள்ளமாக ஒருத்தன் இருப்பான், அவன் அவ்வளோ உயரம் இல்லை, ஆனால் அக்யூரேட்டாக போடுவான். எந்த போட்டி நடந்தாலும் எந்த திரும்பி நின்னா கூட அக்யூரேட்டாக போடுவான் பேஸ்கெட்ல. சார் என் பேர் அப்படித்தான். அப்படிங்களா? கலிபோர்னியா ஸ்டேட் பிளேயர். இப்ப பெங்களூர் வந்த பின்னாடி 3 வருஷமா கண்டினியூஸா வந்து பெஸ்ட் பிளேயர் அவார்டு வாங்கிட்டு இருக்கான். ஆனா நான் அதான் கேட்பேன், என்னடா காதுக்குள்ளே நீ பூந்து ஓடிடுவியா அப்படின்னு. முழங்காதுக்குள்ளேயே பூந்து ஓடிடுவியா? ஸோ அதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, உள்ளமா இருக்கிறது நெகட்டிவ் ஃபேக்டர் தான். அதில் காம்பன்சேட் பண்ணுறான் பாருங்க மைக் டைசன். ஒரு ஓரமாக ஒதுங்கி அவன் முகத்துக்கு லெஃப்டில் ஒரு உக்கு கொடுப்பான். எப்போ யானை அடிக்கிற மாதிரி இருக்கும் அது ஒரு அடி. அந்த ஒரு அடி வாங்கினால அவன் கதி கலந்து போய் கீழே விழுதுருவான் பொத்துட்டு.
அதுக்காக தெரிஞ்சுக்கிட்டேன் நான். உங்கள் உருவம் முக்கியம் இல்லை, அந்த உருவம் இல்லை என்றாலும் வேகத்தால் அதை மாற்றிக்கொள்ளலாம். Can I include here? சொல்லுங்க. அதாவது டேவிட் அண்ட் காலியத் கதை வரும்பொழுதுங்க ஐயா, எல்லாரும் சொல்லுவாங்க காலியத் வந்து அவன் டூ பிக் டு வின் அப்படிம்பாங்க. ஆனா டேவிட் என்ன சொல்லுவான், நோ 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 ஹி இஸ் டூ பிக் டு மிஸ் அப்படிமா. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட், ரொம்ப கரெக்ட். டேவிட் அண்ட் கோலியாத் கதை. ஆமா சரியா சார். டூ பிக் டு மிஸ், ரைட். ஸோ ஆகையால ஆற்றலை நீங்க ஒரு சாதாரணமா எடை போடாதீங்க. உருவத்துக்கு, உருவத்துல எவ்வளவா இருந்தாலும் உள்ளத்துல ரொம்ப ஒரு ஒரு குள்ளனுக்கு தைரியம் இருந்தா அவன் உயரமானவனை கூட அடிச்சிருவான், அவன் உடம்பு மேல ஏறி அடிப்பான். நம்ம உடல் வலிமையோட மன வலிமையும் சேர்ந்து இருந்தா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு, அப்படித்தானையா? மன வலிமைன்னு சொல்றாங்க. உடல் வலிமையோட அப்படின்னு சொல்லலாம். நான் என்ன சொல்றேன், உடல் வலிமை முக்கியம் இல்லைங்கிறேன். ஓகே ஓகே. மனோசக்தி மற்ற வலிமைகள் உங்களுக்கு கை கொடுக்கும். இப்போ நம்முடைய உடல் சைஸ் நம்ம அம்மா அப்பா எப்படி இருக்காங்களோ, நம்ம பாட்டன் பாட்டி எப்படி இருக்காங்களோ அப்படிதான் அமைஞ்சிருக்கு இல்லைங்களா? அது நம்ம மாற்ற முடியாது, ரொம்ப பெருசா ஒன்றும் மாற்ற முடியாது. அப்ப எதை மாத்தலாம் அப்படின்னா, எதை மாற்ற முடியுமோ அதை மாத்தலாம். மனதின் ஆற்றலை மாற்றலாம், மனதின் வேகத்தை மாற்றலாம், அது கூடிய பயிற்சிகளை மாற்றலாம், ரைட்? அது ஆப்போசிட் பார்ட்டியோட வீக்னஸை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மாற்றலாம். நம்ம வின்னிங் பாயிண்ட்ஸை தெரிஞ்சுக்கிட்டு அப்படி மாற்றிக்கலாம். அதனால எப்படி இருந்தாலும் நம்மக்கிட்ட மாற்றிக்கொள்ளக்கூடிய வழிகள் 1000 இருக்கிறது. ஆகவே உருவத்தை கண்டு மலைத்து விடாதீர்கள், ஒருவருடைய கல்வியை கண்டு மலைத்து விடாதீர்கள், ஒருவருடைய அறிவை கண்டு மலைத்து விடாதீர்கள். உங்களுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு காம்பன்சேட் பண்றதுக்கு எல்லாத்தையும். அங்கதான் ஆற்றல் விளையாட்டு, அதுதான் கிருஷ்ண லீலை, அதுதான் திருவிளையாடல் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ சம்மரி என்ன சொல்ல வந்தோம்னா, ஆற்றலுடைய இயல்பு என்ன என்றால், பெரிய ஆற்றலில் இருந்து சிறிய ஆற்றலை நோக்கி ஓடுவது. உங்களுக்கு ஆற்றல் வேணுமா, நீங்க சின்னவனா மாறுங்க, ஆற்றல் உங்களுக்கு வரும். உங்களுக்கு ஆற்றல் வேணாமா, பெரியவனா மாறுங்க, நீங்க மற்றவங்களுக்கு ஆற்றல் கொடுக்கலாம். மகரிஷி சொல்வாரு அழகா, ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது, எனக்கு ரொம்ப பிடித்த வார்த்தை அது. அது அண்டர்ஸ்டாண்ட். அண்டர்ஸ்டாண்ட் என்பது வார்த்தை வந்து விளங்கிக் கொள்வதை குறிக்கிறது. விளங்கிக் கொள்வதை குறிக்கிறது. ஆக நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் கம் அண்டர், கீழே வந்துருங்க. ஸ்டாண்ட் அண்டர். அப்போ உங்களுக்கு விளங்கும். நீங்க ஸ்டாண்ட் அப்பு அப்படின்னா அவர் சொல்றது ஒன்றும் காதுல கேட்காது அப்படின்னு ரொம்ப அருமையா சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி தான் நாம வந்து ஸ்டாண்ட் அண்டர். இதைத்தான் குறிப்பா என்ன பண்ணாங்க, நம்ம சொல்லிட்டாங்க, இவருக்கு ஈகோ ஜாஸ்தி இருக்கு. எங்க ஒருத்தருக்கு ஈகோ ஜாஸ்தி இருக்கோ
அங்க அவர் கத்துக்கிறது கம்மியா இருக்கும். எங்க ஒருத்தருக்கு ஈகோ கம்மியா இருக்கோ அங்க அவர் கத்துக்கிறது ஜாஸ்தியா இருக்கும். இந்த கருத்துல வச்சுதான் அவங்க ஈகோவை சொன்னானுங்க. இந்த பசங்க நம்மள வாயே பேச விட மாட்டேங்கிறானுங்க. ஐயா நீங்க அதெல்லாம் பேசாதீங்க, அது தன்முனைப்பை எடுத்து காட்டுகிறது இப்படி சொல்லி அறிவு இருக்கிறவன் வாயெல்லாம் மூடிட்டானுங்க. நீங்கெல்லாம் கேர்ஃபுல்லா இருங்க, அவன் வார்த்தையெல்லாம் கேட்காதீங்க, அப்படியே ஏமாத்துவானுங்க. ஸோ இதுல ஏதாவது கேள்விகள், தெரிந்து கொண்டது, புரிந்து கொண்டது இருந்தா பகிர்ந்து கொள்ளுங்கள். ஐயா நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே ஆற்றலின் பரிமாற்றம் தான் ஐயா. ஆமா, வெரி குட் வெரி குட். So friends, to get maximum out of mind energy, we must learn what is mind energy. We must give training for that purpose. After training, we must practice. Learn, train, practice. சும்மா இன்னைக்கு சொல்ல ஒன்று டக்குன்னு நாளைக்கு பெரிய ஆட முடியாது. And the mind exercises includes meditation also. Mind exercises use imaginations, thoughts, focus, visualizations with the great feelings. மனதுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய பயிற்சிகளிலே கற்பனை வளம், எண்ணங்களின் ஓட்டம், அதில் ஒரு தீட்சண்யம், அதை மனக்கண்ணால் பார்ப்பது, வித் கிரேட் ஃபீலிங்ஸ், உணர்வோடு பார்ப்பது, இது எல்லாமே இருக்கணும். வெறும் தியானம் 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 ஒரு ஆரம்பம்தான். அந்த தியான பயிற்சிகளை நாம் இதற்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நீங்க வாழ்க்கையில் என்ன சாதனை புரிய வேண்டும் என்று இருக்கிறீர்கள், அது உங்களுக்கு தெரியுமா? How many of you have goals in your life? Can you tell me? இருக்கு, ஆனா சொல்ல மாட்டேன். அப்படின்னா உங்களோட என்ன கேட்டீங்க? கோல் ஐயா? ஆமா. ஆர்ஆருக்கு என்ன கோல்னு கேட்டீங்க ஐயா? ஆமா. ஓகே ஓகே. ஒருத்தர் சொல்றாரு, எனக்கு கோல் இருக்குது நிறைய, ஆனா நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறார். அதுக்கு என்ன அர்த்தம்னா, அது சொல்லிக்கிற மாதிரி இல்லை, அது அர்த்தம். இல்லை, எனக்கு கோல் இருக்குது, ஆனா நான் சொல்லுவேன், சொன்னா நீங்க எல்லாம் சிரிப்பீங்க. அப்போ அது சிரிக்கிற கோல், சிந்திக்கிற கோல் இல்லை. எனக்கு கோல் இருக்கியா?
சொல்லுங்க. சொல்றதா இருந்தா சொல்லுங்க, வேண்டாம்னா பரவாயில்ல. இல்ல ஒண்ணும் இல்ல, சிம்பிள் தாயா. இயற்கையோட ஐக்கியம் முழுமை அடையணும்யா. அதாவது நானும் இயற்கையும் நான் இயற்கை தான் அப்படின்றத ஒரு கான்ஸ்டன்ட் அவேர்னஸ் வரணும்னு எதிர்பார்க்கிறேன். அவ்வளவுதான், அதான் கோல். இப்போ அதாவது தெரியுது, ஆனா கான்ஸ்டன்ட் அவேர்னஸ் இனி வரமாட்டுது. அந்த இது அது அது உருவாக்கணும்யா, அதுதான் கோல். கரெக்டு. இப்போ அது எதுக்கு அந்த கோல் எதுக்கு உங்களுக்கு வேணும்? என்ன பெனிஃபிட் அதனால என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? உங்க குடும்பத்துக்கு என்ன பிரயோஜனம்? நாட்டுக்கு என்ன பிரயோஜனம்? யாருக்கும் எந்த பிரயோஜனம் வேண்டியது இல்லையா. நான் அதாவது இயற்கை என்ற இதுல அந்த தன்மையில போயிட்டா எனக்கு எந்த ஒரீஸ் இருக்காது, எதுவுமே இருக்காதுயா. வாழ்க்கை ஈவன் இறப்பு பற்றி கூட கவலை இருக்காது. எல்லாமே இயற்கையோடைய தன்மையோட போற மாதிரி எவ்ரிதிங். அதாவது அந்த கோல்ல நீங்க அடைஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு கவலையே இருக்காது. ஆமையா, கவலை இருக்கும், இருந்தாலும் அது கவலையை நான் எடுத்துக்க மாட்டேன். அதாவது வரும், நமக்கு ஏதோ கஷ்டம் மாதிரி நிகழ்வு வந்தாலும் அது கஷ்டமா நான் எடுத்துக்க மாட்டேன். அந்த மாதிரி தன்மை. அப்ப நீங்க ஒரிய மட்டும் அட்டாக் பண்ணுங்க. இல்லையா? எது? அப்ப நீங்க இந்த ஒரின்னு சொன்னீங்க இல்லையா? ஆமியா, அதை மட்டும் அட்டாக் பண்ணுங்க. எதுக்கு இயற்கையோட ஒன்றி போறீங்க? அதான் இப்ப ஒரு ஒரி வந்து அதுவும் இயற்கை தான், அது வந்து கரெக்டா தான் நடக்குது, இயற்கை தான் அப்படின்ட்டு அந்த அந்த தன்மையில ஏத்துக்கிட்டு அதுக்கு என்ன பண்ணணுமோ அது மட்டும் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு. வெரி வெரி குட், வெரி குட். ஓகே. ஸோ நம்ம இது ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துக்கிட்டு என்ன சொல்றோம், இப்போ அவரை கேட்குறோம், இதுல உங்களுடைய கற்பனை என்ன? இதுல ஏதாவது கற்பனை பண்ணி வச்சிருக்கீங்களா? ஒரு சீன் இல்ல அந்த கற்பனை மாற்றங்கள் வந்து இமேஜின் பண்ணி வச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு நிலையை அடைஞ்சிட்டீங்கன்னு வச்சுங்க, சரியா, இயற்கையோடு இயற்கையாக ஒன்றி விட்டீர்கள் நீங்கள். அப்போ நீங்க எப்படி இருப்பீங்கிறத கற்பனை பண்ணி வச்சிருக்கீங்களா? அது அந்த தன்மை வந்துருச்சுன்னா ஒரு பேரானந்தமா ஆனந்த நிலையில இருப்பேன்னு நினைக்கிறேன். அதை கற்பனை பண்ணி வச்சிருக்கீங்களா? கற்பனை மாதிரி கற்பனை பண்ணலையா? பண்ணணும்யா, நீங்க சொல்ற மாதிரி பண்ணணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் அங்க முதல்ல போட்டிருக்கேன், இமேஜினேஷன்ஸ். ஆமியா, கற்பனை பண்ணணும் நீங்க. பண்ணணும்யா. ஆமியா, கரெக்ட். ஆமா, ரைட். இப்போ ஒருத்தர் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்காது, நிறைய பேருக்கு இருக்கு. அதெல்லாம் ரொம்ப சாதாரணமான சமாச்சாரம். அதெல்லாம் அவர் அதை கற்பனை பண்ணணும். என்ன மாதிரி வீடு, ஒரு மாடியா 2 மாடியா, எவ்வளோ இருக்கணும் இடம், என்ன மாதிரி கலரில் பெயிண்ட் அடிச்சிருக்கோம், உள்ளே என்ட்ரான ஒன்று என்ன வராண்டா வருமா, ஹால் வருமா, பின்னாடி என்ன வரும், ஒரு கிணறு இருக்குமா, இல்லை தோட்டம் இருக்குமா, இதெல்லாம் கற்பனை பண்ணணும். அப்படி நீங்கள் கற்பனை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வீடுங்கிறது நிச்சயமாக நடக்கும். அடுத்தது எண்ணங்கள். அதை குறித்த எண்ணங்களை ஓட்டிக்கிட்டே இருக்கணும், அதில் கூர்மையாக இருக்கணும். அதை நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும். இதை நீங்கள் திருப்பி திருப்பி செஞ்சீங்கன்னா உங்களுக்குள்ளேயே அந்த வீடு அமைஞ்சிடும் கிளீனாக. இப்படித்தான் வீடு வந்துருச்சு அப்படின்னு. அப்புறம் மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். இப்போ நான் சொல்கிறத கேட்டிங்கன்னா, என்ன இவ்வளோ சுலபமாக சொல்லிட்டாரு, அப்போ நம்ம எல்லாமே அச்சீவ் பண்ணிடலாமா? இல்லை, அச்சீவ் பண்ணலாம், ப்ரொவைடட் அதுக்கு ஏற்ற காரியங்களை செய்ய வேண்டும். கற்பனை பண்ணா மட்டும் போதாது, எண்ணங்களை ஓட்டினா மட்டும் போதாது, தீர்க்கமா இருந்தா மட்டும் போதாது, விஷுவலைஸ் பண்ணா மட்டும் போதாது, ஃபீலிங் இருந்தால் மட்டும் போதாது, அதற்குரிய செயல்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும். தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும், விட்டுறக்கூடாது. அப்படி செய்து கொண்டிருந்தால் இந்த ஜென்மத்தில் அடையாவிட்டாலும் அடுத்த ஜென்மத்தில் அடையக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன.
ஐயா இந்த இடத்துல அடுத்த ஜென்மம்ன்றதை யூஸ் பண்ணிட்டீங்களே, அடுத்த ஜென்மம் மனித ஜென்மமாவா இருப்பானா? அதான் யூஸ் பண்ணிட்டேன். எதுக்கு யூஸ் பண்ணேன்னா உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும்னு. அதாவது ஒருத்தர் சொல்றாரு, ஐயா நான் டாக்டர் ஆகணும் டாக்டர் ஆகணும்னு நினைச்சேன், என்னால் டாக்டர் ஆக முடியல, அட்லீஸ்ட் என் பையனையாவது படிக்க வச்சு டாக்டர் ஆக்குறேன் அப்படின்னு முயற்சி எடுத்துக்கிறாரு அவர். அவருடைய லக்குக்கு அவனுக்கு மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடைக்குது, அவனும் டாக்டர் ஆகிறான். டாக்டர் ஆன உடனே அவர் மனசுல பார்க்கணுமே பெருமிதம், பெருமை. நான் கூட என் பையனை டாக்டர் பண்ணிட்டேன்யா, சில கிழவன் சொல்றான் என் பேரனை பண்ணிட்டேன்னு. அப்போ அவருக்கு ஒரு பெருமை, என் பேரன் டாக்டர் ஆயிட்டான் அப்படின்னு. இதைதான் நான் சொன்ன அடுத்த ஜென்மன்னு. மிஸ்டர் சதானந்தம் ஐயா, இதைத்தான் நான் அடுத்த ஜென்மன்னு சொன்னேன். சரிங்கய்யா. அவர் வேற என்னமா நினைச்சுன்னு பாரு, என்ன இந்த சார் ஒரே கன்ஃபியூஸ் பண்றாரு, வேற பிறவி இல்லைங்கிறாரு. இப்ப அடுத்த பிறவி ஆகையால மகரிஷி அவர்கள் நமக்கு மெடிடேஷன் சொல்லி கொடுத்துருக்காரு, அதனுடைய வகைகள் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. ரைட். ஒவ்வொரு மெடிடேஷன்லயும் ஒவ்வொரு வகையான சமாச்சாரங்கள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சங்கல்பன்னு ஒன்று சொல்லுவார். சங்கல்பத்தில் எல்லாம் பொதுவான தான், என் குடும்பம் வாழ்க, என் நண்பர்கள் வாழ்க, என்னுடைய எனிமி அவர்கள் வாழ்க அப்படின்னு. ஆனா உங்களுக்குன்னு ஒண்ணும் இல்லையா அதுல, அதுக்கு தான் நீங்க ஆட் பண்ணிக்கணும். அருட்பேராற்றல் கருணையினால் நான் இந்த துறையிலே ஒரு சிறந்த பட்டப்படிப்பு பெறுவேன். அருட்பேராற்றல் கருணையினால் நான் இந்த துறையில் வேலை செய்து நல்ல ஒரு பெரிய பதவியை பெறுவேன். அருட்பேராற்றல் கருணையினால் எனக்கு வாய்க்கும் என்னுடைய மனைவி குழந்தைகள் அனைவரும் ஒன்றாக சந்தோஷமாக நிறைவாக வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் என்னுடைய இயக்கத்திலே, என்னுடைய வியாபாரத்திலே, என்னுடைய வேலையிலே நான் பெரிய பதவியை அடைவேன். அப்படி நீங்க ஆட் பண்ணிக்கணும். அது மகிழ்ச்சி உங்களுக்கு சொல்லி ஆட் பண்ணல, நீங்க தான் ஆட் பண்ணிக்கணும். சொல்லாம சொல்றாரு உங்களுக்கு மகரிஷி. அது இப்போ ஒரு பொசிஷன் இல்ல ஒரு பொசஷன், ஒரு பொசிஷன் இல்ல ஒரு பொசஷன், அதை நீங்க உணரணும். எப்படி உணரணும்? பஞ்சபூத நவகிரக தவத்துல சொல்லுவீங்க இல்லையா, இந்த மண்ணின் ஆற்றலை மதித்து போற்றுகிறேன், இந்த மண்ணோடு மண்ணாக உயிர்கலப்பு பெறுகிறேன், இந்த மண்ணிலிருந்தும் எனக்கு எல்லா வகையிலும் காப்பு பெறுவேன், மண்ணில் இருந்த ரகசியங்களை புரிந்து கொள்வேன், இதை நான் சமுதாயத்துக்கு நல்ல வகையிலே செய்து தருவேன். ஸோ அதில் நீங்கள் ஐடியாஸ் பிடிச்சிக்கிட்டு நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. எதுக்கு நீங்கள் நல்லா படிக்கணும், எதுக்கு நீங்கள் நல்ல பொசிஷனுக்கு போகணும், எதுக்கு நீங்கள் பெரிய ஆளாக வளரணும், ஏன்னா பின்னால் எல்லாருக்கும் உதவும் இல்லையா, அதுக்காக தான். ரைட். பெரிய வீடு கட்டால் 4 பேர் தங்கியிருப்பாங்க. ரைட். ஒரு பெரிய கார் இருந்தால் 4 பேரை கூட்டு போகலாம். ரைட். சார் மகரிஷி கூட கரியெல்லாம் வச்சு வியாபாரம் பண்ணும்போது 2 கார் வச்சிருந்தாராம். ஒரு கார் வீட்டுக்கு வெளியிலேயே இருக்குமா, யாருக்கு ஏதாவது மெடிக்கல் எமர்ஜென்சி
குழந்தை பிறக்கிறதுக்கு கூட்டு போகணும் அப்படின்னா அந்த கார் ரெடியாக இருக்கு, எடுத்துகிட்டு போங்க, யார் ஒன்றும் எடுத்துகிட்டு போகலாம், இலவசம். ஸோ அவருக்கு 2 கார் இருந்தது. 2 கார் இருக்கிறதால அவர் ஒன்றும் நான் பெரிய ஆளு இந்த ஊரில் அப்படின்னு சொல்லிக்கல. அப்படி வாழ்ந்தவர் அதே ஊரில் ரொம்ப நொடிஞ்சு போயிட்டார். இட்லி புட்டு சுட்டு வித்தாங்க இல்லைங்களா? அப்ப நீங்க கேட்கலாம், அவருடைய குறிக்கோள் அடையவில்லையா, அவர் குறிக்கோளை நோக்கி போகவில்லையா அவர்னு. அவர் அந்த குறிக்கோளை நோக்கி போகணும்னு தான் அது நடந்திருக்கு. இல்லைன்னா அவர் ஒரு நெசவாளியா இருந்துட்டு போயிருப்பாரு. இது பல சமாச்சாரங்களை சுருக்கி கொடுத்துட்டேன் நான். உட்காந்து வளர்க்கணும்னா ஒரு புக் எழுதணும். பட் நீங்க அதை பார்த்துட்டு நீங்க உங்க கேள்விகளாலும் உங்களுடைய கருத்துக்களாலும் உங்களுடைய எண்ணங்களாலும் அதை நீங்க வளர்த்துக்குங்க. கண்டிப்பா. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் பவர்ஃபுல் ஃபோர்ஸஸ் இன் அவர் லைஃப் ஆர் அவர் தாட்ஸ். நம்ம எண்ணங்கள் தான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபோர்ஸ். அதை வளர்த்துக்குங்க, அந்த எண்ணங்களுக்கு அந்த வலுவை கொடுங்க. நம்ம எண்ணத்தை கன்சிடர் பண்றது இல்லை. நான் உடுப்பா இப்ப என்ன ஓடுது அப்படின்னு ஒருத்தரை கேட்டா, ஐயோ என் பொண்டாட்டி சப்பாத்தி பண்ணிட்டு இருப்பார் சார், நான் சொல்லிட்டு வந்தேன் உருளைக்கிழங்கு பொடி மாஸ் பண்ணி வையின்னு, அதுதான் பண்ணிட்டு இருப்பாங்க. பாருங்க எப்படி ஓடுது அவர் தாட்ஸ். சரி போய் சாப்பிட்றாரு சப்பாத்தி. அப்போ கேட்குறாரு, என்னம்மா நாளைக்கு மார்னிங் டிஃபன் என்ன பண்ணியிருக்க பண்ண போற? இல்லைங்க நான் இட்லிக்கு மாவு போட்டிருக்கேன், அதுதான் இட்லி சட்னி பண்ணலான்னு. ஐயோ வேணாமா, இட்லி சட்னி சாப்பிடு, நாளைக்கு தோசை பண்ணிடு, நெய் தோசை போட்டுரு, ரைட்? அதுக்கு தொட்டுக்க வெள்ளை கலர் சட்னி, பச்சை கலர் சட்னி, சிவப்பு கலர் சட்னி, அது 3 வச்சிரு அப்படிங்கிற. ஸோ அவர் எண்ணங்கள்லாம் எப்படி ஓடிட்டு இருக்குன்னு பாருங்க, அவ்வளவுதான். அப்போ எண்ணங்கள் ஓட்டத்துக்கே நம்ம ஒரு கிளாஸ் எடுக்கணும், தனியா எடுக்கணும். அந்த எண்ணத்தை என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேருக்கு எண்ணமே இல்லை, சும்மா மனசுக்கு வரதெல்லாம் போட்டு எண்ணத்தை பண்ணிட்டு இருப்பாங்க. என்னடா வீட்டுல கேட்டு, என்னப்பா இன்னைக்கு என்ன? இன்னைக்கு 7:30 மணிக்கு சன் டிவியில் ப்ரோக்ராம். ஆமா அப்படியா, என்னது அது? இல்லை அவன் திட்டிட்டு போனான் நேற்று, திரும்ப சேர்ந்துக்கணும் இல்லையான்னு தெரியல. பாருங்க நம்ம எண்ணெல்லாம் எப்படி இருக்குது, அவ்வளோ சீரியஸாக எண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு படிக்கும்போது ஒழுங்காக படிக்கிறானுங்க, இல்லை படிக்கிறானுங்க, அப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுத்தா வேலை முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, என் வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். என்னை பார்த்துக்கிறதெல்லாம் எங்கள் வீட்டுக்காரு, அவர் தான் தலைநோவு. இது எனக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு ஒன்றுனா சொல்லுவோம் அவர்கிட்ட, வீட்டில் அரிசி இல்லை, பருப்பு இல்லை, குழந்தை அழுகுது, அவன் இங்கே விளையாடிட்டு கால் அடிப்படை உட்காந்துட்டு இருக்கான், அப்புறம் அவர் தான் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகணும், எல்லாம் பண்ணணும். நானும் ஒன்றும் பண்ணதில்லை, அதுக்கு தான் அவர் வந்திருக்காரு. ஒன்று கடவுளே இப்படியா எண்ணத்தை வளர்த்து வச்சிருப்போம் நாம, தெரியலையே. யாராவது அதுக்காக எழுந்து திட்டுங்க, நல்ல ஏதாவது சொல்லுங்க. ஒன்றும் சொல்லாம பேசாம வாயை மூடி கேட்டுட்டு இருக்கீங்க. சார் நீங்க சொல்றது தப்பு, அப்படிலாம் கிடையாது, என் பொண்டாட்டி IAS படிக்கிறான், IAS பாஸ் பண்ணுவா,
அதுக்காக ராத்திரி அவளுக்கு டீ போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் இவ்வளவு பண்றேன், இவ்வளவு எண்ணம் வச்சிருக்கிறேன், என்ன போய் இப்படி சொல்றீங்களே சப்பாத்திக்கு வெயிட் பண்றேன்னு. கேவலமா இருக்கு சார். அப்படின்னு யாராவது சண்டை போடுறீங்க? ஐயா ஒரு சின்ன ஒப்பீனியன்யா. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. Most important and powerful forces in our life are our thoughts னு சொல்லியிருக்கீங்க. ஆமா. ஆக்சுவலா எண்ணங்கள்ன்றது நம்ம உள்ள பிரதிபலிப்பா அது எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கியா, அதுக்கு வலிமை இல்லைன்னு நினைக்கிறையா? அது ஜஸ்ட் ரிஃப்ளெக்ஷன் ஆயிட்டு இருக்கு. ஒன்லி திங்கிங் மட்டும்தான். நம்ம எங்க டீப்பா திங்க் பண்றோமோ அங்கதான் வந்து அதுக்கு வலிமை. நம்ம உள்ள நுணுகி போகும்போது அலைச்சூழல் கம்மியாகி அதுக்கு ஃபோர்ஸ், அதுக்கு வலிமை வருதுன்னு நினைக்கிறையா? இது புறமனசுல தாட்ஸ் எல்லாம், எண்ணங்கள்லாம் வந்து வலிமை இருக்காது அப்படின்னு தோணுதியா? நீங்க அததான் எடுத்துக்கீங்க. ஏன் இதை எடுத்துக்கிறீங்க? அந்த எண்ணங்கள் சிந்தனை ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குன்றது சொல்ல வரையா? ஆமா, அப்படி சொல்ல போனா எல்லாத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. எதுக்கு வித்தியாசம் இல்ல? எது நம்ம டீப்பா நினைக்கிறோமோ அந்த திங்கிங் மட்டும்தான் வலிமை இருக்கும், வலிமை அடையும். திங்கிங் பண்றதுதான் ஆங்கிலத்துல தாட்ஸ்னு சொல்றாங்க. தாட்ஸ்ன்றது சிலது எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கு, ரிஃப்ளெக்ஷன்ல வந்து. ஹலோ சார். சரியா? You give meaning to the words. Yeah. Words don't give meaning. So whatever meaning you want to give, please give and take. சரியா? Focus your thoughts on success and you attract success. Focus it on failure, you attract failure. Therefore, beware of thoughts that you generate. வெற்றிகரமான எண்ணங்களை எண்ணுவதனால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடும். தோல்வியை பற்றி எண்ணினால் உங்களுக்கு தோல்வி கிடைக்கும். அது எதை பத்தி நினைக்கிறீங்க அது பாருங்க. நினப்பு தான் கெடுக்குது வாழ்க்கைய அப்படிம்பாங்க பொதுவா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால கோபால்சாமி சொன்னாரு, என்னைக்கு அது பாட்டுக்கு வருது அப்படின்னு. அதெல்லாம் எதுவும் அது பாட்டுக்கு வர்றதில்ல. நீங்க எதையும் எண்ண மாட்டேங்கிறீங்க. உங்க மனசுல ஒரு எண்ணமும் கிடையாது. அப்ப அது பாட்டுக்கு தான் வரும். அங்க ஒரு மூடிட்டு உங்க எண்ணத்தை போடுங்க. அப்படி போடாம இருந்தீங்கன்னா அது பாட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கு, அது பாட்டுக்கு தான் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும் அந்த எண்ணத்தை போடுங்க. இல்லையா, நான் அந்த மட்டும் சொல்லலையா, நம்ம என்ன புது எண்ணம் போட்டாலும் புற மனசுலயே இருக்கு, அது வந்து டீப்பா போகும்போதுதான் அது வலிமை அடையும் என்ற அர்த்தத்துல அந்த அந்த எண்ணத்தை போடுங்க போடுங்க போட்டுக்கிட்டே இருங்க. சரியா? அத டீப்பா போடுங்க போட்டுக்கிட்டே இருங்க. போடுங்க போடுங்க போட்டுக்கிட்டே இருங்கன்னா இது நம்ம பைல் ஃபவுண்டேஷன் போடுற மாதிரி கும். அதான் இன்டென்சிவ் தாட்டா இருக்கணும். ஆமியா, கும் கும் அப்படின்னு குத்திக்கிட்டே உள்ள போகணும். அததான் சொல்ல வந்தியா, மற்றபடி நம்ம இல்ல. அது நீங்க என்ன சொல்ல வந்தீங்கன்னு தெரிஞ்சது. சரியா? மற்றவங்க தப்பா புரிஞ்சுக்க கூடாதுன்றதுக்காக தான் இதை சொன்னேன் நான் உங்களுக்கு. சரியா? சரி. Mind is a storehouse of past experiences, present happenings and future expectations. இந்த மூணு இருக்கு மனசுல. நடந்து போன கதைகள், இப்ப நடக்கிற கதைகள்,
இனிமேல் நடக்கணும்னு எதிர்பார்க்குற கதைகள். இது எல்லாமே சம பங்காக இல்லை. யார்ட்டையாவது கேட்டிங்கன்னா எஸ்பெஷலாக ஒரு 50 வயசு ஒருத்தருக்கு இருக்கு, அவர்கிட்ட கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவார்? வெறும் இதை தான் சொல்லுவார். இதுதான் 90% சொல்லிட்டு இருப்பார். நான் அந்த காலத்தில், நான் அந்த காலத்தில், நான் அந்த காலத்தில் அப்படின்னு. ஸோ அவர் மனசு பூரா என்ன இருக்கு? பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ப்ரெசன்ட் ஹேப்பனிங்ஸ் இருக்கு இல்லையா? இது நம்முடைய பாவம் 35 வயசு ஆள் இல்லை பொண்ணு வேலைக்கு போகிறாங்க, வராங்க, குழந்தைகளை பார்த்துக்கிறாங்க. அவங்ககிட்ட போய் கேட்டோம்னா அவங்க நேற்று நடந்தது, இன்னைக்கு நடந்தது, முந்தா நேற்று நடந்தது அவ்வளோதான் சொல்லுவாங்க. பழசெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ப்ரெசன்ட் ஹேப்பனிங்ஸ். பட் அதுவே நீங்கள் 20 வயசு இருக்கக்கூடிய இளைஞர்கள்ட்ட கேட்டிங்கன்னா அவங்க ஃப்யூச்சர் எக்ஸ்பெக்டேஷன் சொல்லுவாங்க. நான் இப்படி ஆகணும் சார், அப்படி ஆகணும், இப்படி ஆகணும். ஆக இந்த 3ம் கலந்தது தான் நம்முடைய மனம். இதில் எது நீங்கள் அடிக்கடி நினைக்கிறீங்க அதை பாருங்க. ஐயா இதுல பிரசன்ட்ன்றது ஒண்ணு இல்லைன்னு நினைக்கிறையா? விட்டுருங்க. ஏன்னா பாஸ்ட்னா இந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நடந்து முடிஞ்சது கூட பாஸ்ட் ஆயிருதியா? நம்ம நேத்து முந்தா நாளுன்ற யூனிட் வைக்கிறோம். இந்த மொமெண்ட் ஒரு மொமெண்ட் போயிடுச்சுனாலே அது பாஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம் இல்லையா? சரி ராஜா, நான் என்ன சொன்னேன் அது எடுத்துரு. சரியா? பிரசன்ட் அது ஃபுல்லா எடுத்துரு. நீ மட்டும் பாஸ்ட் ஃபியூச்சர் வச்சுக்க. சரியா? இல்ல உங்க இதுக்காக சொல்றேன். இல்ல இது நான் மத்தவங்களுக்காக பண்ணது. சரியா? சரியா? மத்தவங்க யாருக்காவது தேவைப்படும். நிறைய பேருக்கு இன்றைய நாளை தள்ளுறதே பெரிய சேலஞ்சா இருக்கு. என்ன பண்ணுவாங்க பாவம்? இந்த மாசம் பிறந்துச்சுன்னா ஆவரேஜ் ஃபேமிலி வீட்டில் எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? ஒன்று பசங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், ரெண்டாவது அந்த ஸ்கூல் பேடுக்கு நட கட்ட, மூணாவது எலக்ட்ரிக் பில் கட்டணும், நாலாவது வாடகை பணம் கொடுக்கணும், அஞ்சாவது மளிகை சாமான் கட்டணும், ஆறாவது யாரதோ ஒரு கல்யாணம் வருது அதுக்கு போகணும், அதுக்கு போகிறதுக்கு புடவை எடுக்கணும், இது எடுக்கணும். இந்த மாதிரி பாவம் அவனை வேற போது எதையும் நினைக்கவே விடுறதில்ல. நினைச்சு 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 அவன் காலமெல்லாம் இப்படியே போகுது. ஐயோ பாவம். நீ ஏன் வீட்டுக்குள்ள ஒரு A3 சைஸ் சார்ட் போடக்கூடாது? மை ஃபாதர்ஸ் கோல், மை மதர்ஸ் கோல், மை கோல், மை சிஸ்டர் கோல் அப்படின்னு இதெல்லாம் பார்க்கட்டுமா? அதை அவங்க அப்போது அவங்க எண்ணங்க அந்த வழியா போகும். அதை விட்டு போட்டு அவங்களையே திங்க் பண்ண விடுறதில்ல. ஒவ்வொரு அம்மாவும் பிள்ளைங்கிட்ட போடுற சண்டையை பார்த்தீங்கன்னா கொலா சண்டையை விட மோசமா இருக்கும். அப்படியே வளர்க்குறது. நேற்று போட்டு போன துணி அழுக்கு பண்ணிட்ட, அந்த அழுக்கில் கரை வந்துருச்சு, அந்த கரை ஈஸியாக போகாது, எப்படித்தான் இந்த மாதிரி பண்ணுறீங்களோ? நீங்கள் ஸ்கூலில் படிக்க போகிறீங்களா, எப்படி பண்ண போகிறீங்களா அப்படின்னு. நேற்று ஜாமெட்ரி பாக்ஸில் 2 பென்சில் வச்சுருந்தேன், ஒரே ஒரு பென்சில் தான் இருக்குது, ஒரு பென்சில் எங்கே போச்சு, என்ன பண்ணுறீங்க நீங்கள், எப்படி நீங்கள் படிக்க போகிறீங்க? இப்படியே திட்டி 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 அந்த பொண்ணு என்ன சொல்லும்? ஐயோ எங்கள் அம்மாவுக்கு வேறு வேலை கிடையாது,
அதே பொண்ணு கல்யாணம் ஆச்சுன்னு சொல்லு, என் மாமியாருக்கு வேற வேற கல்யாணம். ஒவ்வொரு அம்மாவும் அப்ப நினைச்சு பாருங்க, உங்க குழந்தைகளை எப்படியெல்லாம் திட்டுறீங்க. திட்டுறீங்களா இல்லையா? உங்க குழந்தைன்னா நான் சொல்றது 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைங்கள திட்டுறீங்களா இல்லையா? திட்டுறது இல்லைங்கண்ணா, திட்டவே மாட்டேங்கண்ணா நான்லாம். சின்ன குழந்தைங்க ஆமா, உங்களுக்கு 3ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்கலாம் உங்க கூட இருக்காங்களா? அவங்க அம்மாவா? நீங்க திட்ட மாட்டான். நீங்க அவங்க அம்மாவா? சின்ன பிள்ளைங்கள திட்ட மாட்டாங்கண்ணா. இல்லம்மா, நீங்க அவங்க அம்மாவான்னு கேக்குறேன். நீங்க அவங்க அம்மா இல்ல. அந்த 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்களுக்கு அம்மாவா இருக்கிறவங்க தான் பேசணும். இப்போ நான் உங்ககிட்ட கேட்கிற கேள்வி என்ன, உங்க பசங்களை திட்டுவீங்களா? ஃபர்ஸ்ட் கேள்வி. இல்ல என்னங்கன்னா முடிஞ்சு போச்சு கேள்வி, அதுக்கு மேல கேள்வி இல்லை. யாராவது சொல்லட்டும் எனக்கு. அந்த ஏஜ் குரூப்ல யாருமே இல்லையா சார்? இல்ல, இருக்கிறாங்க, வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க. நான் பேர் சொல்லி கூப்பிட விரும்பல. அவங்கள கேட்டீங்கன்னா, அவங்க பிள்ளைங்களை திட்டுற நீங்க ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா சும்மா கேட்டு பாருங்க என்ன சொல்லுவாங்கன்னு. இதை தான் சொல்லுவாங்க, உனக்கு நல்ல சட்டை போட்டு அனுப்பிச்சேன், அதை கரை பண்ணிட்டு வந்துட்டேன். நல்ல ஷூ போட்டு அனுப்பிச்சேன், அதெல்லாம் அழுக்கு பண்ணிட்டு வந்துட்டேன். உன் தலையை நல்லா வாரி விட்டு அனுப்பிச்சேன், கழிச்சு போட்டு வந்துட்டேன். நல்ல ரிப்பன் கட்டி அனுப்பிச்சேன், அந்த ரிப்பனை தொலைச்சிட்டு வந்துட்டேன். இதுதான் பேச்சு, ரொம்ப முக்கியம். இல்லை, நீங்க யாராவது அந்த டயலாக் கேட்டிருக்கீங்களா? ஒரு அம்மா அவங்க குழந்தைய திட்டுறத, எதிர் வீட்டு அம்மாவா இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா இன்னொருத்த கதையை பேசுறதுல நமக்கு இன்ட்ரெஸ்ட். எப்படி திட்டுறாங்க? முக்கியமா சொல்ற வார்த்தை, நீ உருப்பட மாட்டேன். பாத்தீங்களா, இது தேவையா? இது சார் நாங்க எங்க திட்டின்னு இருந்தோம் சார். இப்ப இருக்கிறவங்க யாரும் திட்டுறதே இல்ல. இருக்கிறது ஒன்னே ஒண்ணுன்னு வச்சுட்டு இருக்காங்க, அந்த குழந்தை யாரும் திட்டுறதே இல்ல. சரி, அப்போ அந்த குழந்தை செய்யறது பிடிக்கலன்னா என்ன சொல்லுவாங்க? அதுங்களுக்கு பயப்படுறாங்க சார். அந்த குழந்தைக்கு எங்க கோச்சிங் போதோன்னு பயப்படுறாங்க. இப்ப அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, அந்த குழந்தை திட்டுது. ஆமா ஆமா சார். அந்த குழந்தை திட்டுறதால அவனோட எண்ணமெல்லாம் அதை சுத்தித்தான் வருது. உனக்கு என்ன நல்ல வார்த்தை பேசவே தெரியாதா? அப்படி கேக்குறாங்க சார். நீங்க மதுவை கேட்டீங்கன்னா அவன் கதை கதையா சொல்லுவான், எங்க அம்மா என்ன திட்டினாங்க, எப்படி அடிச்சாங்க. இப்ப பயப்படுறாங்க சார் பசங்களுக்கு. உண்மைக்கு மேடம் இப்ப வந்து கெஞ்சிறாங்க, ஐயோ இப்படி பண்ணாத ராஜா அப்படின்னு கெஞ்சிறாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த அம்மாவோட எண்ணங்கள் அந்த லைன்லயே ஓடும். இதுதான் நான் சொல்ல வரேன். The transactions that is happening at home are the only thoughts that runs in their mind. No other thoughts. நான் ஃபியூச்சருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதே இல்லை. இதைத்தான் போயிட்டு இருக்கு அது பாட்டுக்கு. அப்ப என்ன பண்றோம், நம்ம மைண்டை யூஸ் பண்றதே இல்லை. இப்போ நம்ம
பரம்பரையில் மகாராஜா பரம்பரை. அதில் வந்து ஒரு சூப்பர் ரோஸ்வுட்ல ஒரு பொட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க. அலங்காரமெல்லாம் அந்த கார்விங்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, வச்சுட்ருக்கீங்க வீட்டில். சரி, அதுக்குள்ளே என்ன வச்சுருக்கீங்கன்னு பார்த்தா எல்லாம் துணி துவைக்க வேண்டிய துணிகள்லாம் அதில் போட்டு வச்சுக்கிறாங்க. துவைக்க வேண்டிய துணிய, ஐயோ அந்த 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 பொட்டிக்கு வந்த கதியை பாருங்க. இப்போ அப்படித்தான் ஆயிட்டு இருக்கு. எந்த எண்ணங்களை நாம் கொடுக்க வேண்டுமோ அந்த எண்ணங்களை எல்லாம் விட்டுவிட்டு ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத எண்ணங்களை போட்டுக் கொண்டிருக்கிறோம் மனதில். இப்போ சிலர் கிட்ட பேசுவாங்க, அதுவும் குறிப்பா பெரியவங்க பழசத்தான் பேசுவாங்க. நான் என்ன சொல்றது, ஐயா அதெல்லாம் விட்டுருங்க, இனிமேல் என்ன பண்ண போறீங்க அதை சொல்லுங்க. ஆமா, இனிமேல் நான் என்னத்தை பண்றது, எல்லாம் முடிஞ்சு போச்சு இல்லையா, சரி அந்த போற வழியாவது சரியா பார்த்து போங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் நம்மளை பத்தி பின்னால தப்பா பேசுவாங்க. இவரும் நான் எப்படி பேசுறாரு, இல்லை ஸ்க்ரூ லூஸ் இருந்தாலும் அப்படி. ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் என்கிட்ட பேசும்போது டாக்டர் ராதாகிருஷ்ணன் இப்படி சொன்னாரு, சாக்ரட்டிஸ் அப்படி சொன்னாரு, அரிஸ்டாட்டில் இப்படி சொன்னாரு, இவர் இப்படி சொன்னாரு, அவர் அப்படி சொன்னாரு, மகரிஷி இப்படி சொன்னாரு, வள்ளுவர் இப்படி சொன்னார், வள்ளலார் சொன்னார். ஏங்க கொஞ்சம் நிறுத்துங்க, அதெல்லாம் விடுங்க, நீங்க என்ன சொல்றீங்க சொல்லுங்க. நானா? அதான் எல்லாம் அவங்களே சொல்லிட்டாங்களே, அப்ப நீ எதுக்கு வாயை திறக்கிற? உனக்கு ஏதாவது தோணுச்சுன்னா நீ சொல்லு, அது நீ சொல்றதா சொல்லு, அதுக்கு நீ பொறுப்பேற்றுக்க அப்படின்னா மூச்சு பேச்சே வர்றதில்லை. இப்படியெல்லாம் இருக்காங்க ஆளுங்க. விட்டா அவர் சொன்னாரு, இவர் சொன்னாரு, இவர் சொன்னாரு, அவர் சொன்னாரு. நீங்க என்ன சொல்றீங்க? அதுதான் உங்க எண்ணங்கள். நீங்கள் உங்கள் எண்ணங்களையே வடிவமைத்துக் கொள்வதில்லை, பிறர் எண்ணங்களையே காப்பி அடிக்கத்தான் பாக்குறீங்க. சோ உங்க எண்ணங்களை நீங்கள் வடிவமைத்துக் கொள்ள வேண்டும், அதுதான் உங்கள் மனமாக இருக்கும். சோ இத பத்தி ஏதாவது காரசாரமா பேசணும்னா பேசுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மூணுலயும் நம்ம ஒண்ணுக்கும் பொறாத சமாச்சாரத்தை தான் நினைச்சுக்கிட்டே இருப்போம். அந்த விஷயத்தை நான் வெளியே வர முடியறதில்லை. அதுதாங்க ஒண்ணு, நமக்குன்னு ஒண்ணு திங்கிங் இருக்கு. கடைசியில் என்ன பாயிடுறேன்னா, ஐயோ இவங்க கிட்ட வந்தாச்சு, வேற என்ன பண்றது, சரி ஓகே விடுங்க, போலாம் விடுங்க அப்படின்னு. இப்போ ரொம்ப சிம்பிள். இந்த மூணு சொல்லும் பொழுது கோபாலன் சொன்னாரு, சார் இது இல்லைன்னாரு. நான் என்ன சொன்னேன், எடுத்துருங்க, பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு இல்லையா, அவரும் ஹாப்பி, நானும் ஹாப்பி, அவ்வளவுதான். Mind is a power. Abba. Mind is a power behind our thoughts, feelings, and actions.
எண்ணங்கள், உணர்வுகள், செயல்கள் எல்லாத்துக்கும் பின்னாலேயும் மனசு இருக்குது. அதை மறந்துடாதீங்க. மனம்தான் எண்ணங்களாக, மனம்தான் உணர்வுகளாக, மனம்தான் செயல்களாக பரிமளிக்கிறது. மனம் இங்கே தான் இருக்கிறது. ஆகையால தான் மகரிஷி அனாலிசிஸ் ஆஃப் தாட்ஸுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. இப்போ ஒரு 15 பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதில் யாராவது அனாலிசிஸ் ஆஃப் தாட்ஸ் பற்றி பேசுகிறீங்களா? ஒரு அரை மணி நேரம் உங்களுக்கு அந்த டைம் கொடுக்குறேன். நான் இப்போவே பேச சொல்லலாம். நான் பேசுறேன் சார். ஓகே. ஸோ அடுத்த வாரத்தில் பேசலாம். அப்புறம் ஃபீலிங்ஸை பற்றி யார் பேசுகிறீங்க? ஃபீலிங்ஸ்னா உணர்ச்சிகள், உணர்வுகள். அது கோபம் சொல்கிறோம் இல்லையா, அது ஒரு உணர்வு. கவலை சொல்கிறோம் இல்லையா, அது ஒரு உணர்வு. ஆக அதை பற்றி யார் பேச போகிறீங்க? நான் பேசுகிறேங்க. ஓகே. ஸோ ஃபீலிங்ஸ் பற்றி அவர் பேச போகிறாங்க. ஆக்ஷன்ஸ் அதை பற்றி யார் பேச போகிறீங்க? யாரும் பாட்டு போட்டு கேட்டுட்டு இருக்காங்க ஜாலியா. என்னதான் நான் மியூட் பண்ணா கூட பாட்டு போட்டுட்டு ஜாலியா கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே, யார் அது? ஆக்ஷன்ஸ் யார் பேச போறீங்க? இல்ல ஆக்ஷன்ல பேசுறதுக்கு என்ன இருக்குன்னு கேக்குறீங்களா? ஆக்ஷன்ஸ் ஐயா. நான் பேசுறேன். வெரி குட், தேங்க்யூ. ஸோ இப்போ தாட்ஸு லலிதாம்மா, ஃபீலிங்ஸு கந்தசுவாமி, ஆக்ஷன்ஸு சந்திரவதனன். ஸோ உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது சந்தேகம் அதில் இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகேங்களா? ரைட். ஓகே சார், தேங்க்யூ. சரிங்க. So we have 3 minds. One is conscious mind. அது வந்து சென்சஸ் பேஸ்ட். சூப்பராக இருக்கு. அடுத்தது சப்கான்ஷியஸ் மைண்ட். தட் இஸ் த in-between mind between conscious and superconscious. It is the bridge between human mind and God's mind. அப்புறம் superconscious mind, God's mind. ஸோ மனுஷங்கிட்ட 3 மைண்ட் இருக்கு. ஹியூமன் மைண்டு, அப்புறம் காட்ஸ் மைண்டு. அந்த ஹியூமன் மைண்டு காட்ஸ் மைண்டை நோக்கி போகிற பாதையில் இருக்கக்கூடிய ஒரு மைண்டு சப்கான்ஷியஸ் மைண்ட். சப்கான்ஷியஸ் மைண்டில் முதல்ல இந்த புறமனது சொல்லுவாங்க. அந்த புறமனதில் தான் உங்களுடைய அனுபவங்கள் பதியும். அது அப்புறம் நடுமனசுக்கு போயிடும். நடுமனதுக்கு போன அனுபவங்களை தான் உங்களால் மறுபடியும் ரீகால் பண்ண முடியும். ரைட். அந்த நடுமனத்துக்கு கடவுளோட மனத்தை கொடுக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல தான் உங்களுக்கு கடவுளோட ஒரு
இணைப்பு ஏற்படுகிறது. அந்த இணைப்பு ஏற்பட்டால் அது மறுபடியும் உங்களுக்கு ஒரு மெமரியா வருது இல்லையா, அது நீங்க தினசரி வாழ்க்கையில பயன்படுத்திக்கிறீங்க. ஆகையால உங்கள் நார்மலா இருக்கிற மனதை நடுமனதிலே வைக்கிறீர்கள். அந்த நடுமனதிலே கடவுள் மனது இருக்கிறது. அப்போ அந்த நடுமனது கடவுள் மனதிலே நனைகிறது, மூழ்குகிறது, அதில் ஒட்டி கொள்ளுகிறது. அப்போ சப்கான்ஷியஸ் மைண்டு தான் உங்களுக்கு கடவுளுடைய மைண்டை அறிமுகப்படுத்துது. அதை நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க மறுபடியும் மறுநாள் காலையில் கான்ஷியஸ் மைண்ட். அப்போ உங்கள்கிட்ட ஒரு தெளிவு ஏற்படுகிறது. இதே வேற மாதிரி சொன்னோம்னா, கான்ஷியஸ் மைண்டை பயன்படுத்தி நாம் தியானம் செய்கிறோம். அந்த தியானம் செய்யும் அளவிலே அங்கே நமக்கு கடவுள் மனது அமைகிறது. அமைந்தாலும் கடவுளின் மனதாக மாறுவதில்லை. ஸோ அப்படியே நம்ம என்ன பண்றோம், மனித மனது, நடுமனது, மறுபடியும் மனித மனது, அப்போ நடுமனதுல இருந்து கொஞ்சம் கடவுள் மனது அப்படி வருது. ஆக இந்த மூணு நம்ம பயன்படுத்திக்கிறோம். கடவுள் மனசு இருக்கு இல்லையா, அந்த கடவுள் மனதுக்கு குறிக்கோள் என்ன, மனித மனத்துக்கு குறிக்கோள் என்ன? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா மனிதன் குறிக்கோள் இல்லாம வாழறது முடியாது, கஷ்டம். இல்லைன்னா போர் அடிக்கும் லைஃப். ஆனா கடவுள் மனசுல குறிக்கோளே கிடையாது. கடவுள் மனசுல ஒரு குறிக்கோளும் கிடையாது. எல்லா உயிர்களும் இன்னுற்றதுக்கு நினைப்பதுவே அல்லாமல் யாமொன்றும் அறியோம் பராபரமே. அவ்வளவுதான். நம்ம அங்க போய் டைரக்ஷனை கேட்க முடியாது. கடவுளை நான் என்ன பண்ண சொல்லு அப்படின்னு. அதுதான் பிரச்சனையே. நீங்க டிசைட் பண்ணுங்க, அந்த மாதிரி வாழுங்க. கடவுளால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுவாரு, இல்லைன்னா இடிச்சிட்டு போயிடுவாரு. அவ்வளவுதான். இந்த மூணு மைண்ட்ல நம்ம பாடத்தை இப்ப நிறுத்திக்குவோம். இப்பொழுது கேள்வி நேரம். இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து அழகர் பேசுறாரு 4:50க்கு. எல்லாம் அந்த மீட்டிங் வந்துருங்க. அன்னைக்கு 6:30 மணி மீட்டிங் இருக்காது. நாளைக்கு மைண்ட் எனர்ஜி மீட்டிங் தொடரும். ஐயா, நம்ம இதுல சஞ்சித கர்மம் சொல்றாங்க இல்லையா? ஆமா. அந்த பதிவுல எந்த மைண்ட்ல இருக்கியா? சூப்பர் கான்சியஸ் மைண்ட்ல இருக்கா அல்லது சப்கான்சியஸ்ல இருக்கா பதிவு? அது காட்ஸ் மைண்ட்ல இருக்குது. எதுலயா? டார்க் காட்ஸ் மைண்ட். ஓகே. சப்கான்சியஸ் இது இந்த இதுல சூப்பர். ஓகே. ஆமா. சங்கீத கர்மம் நம்ம பதிவுல காட்ஸ் மைண்ட் தான் இருக்காயா? அங்க நம்ம ஆமா. ஐயா சந்திரதன் சொல்லுங்க. காட்ஸ் மைண்ட்ன்றது ஆல்மைட்டியா யூனிவர்ஸா? உங்களுக்கு நீங்க வந்து பெரியார் கட்சி அப்படின்னா யூனிவர்ஸ்.
நீங்கள் வந்து அமித்ஷா கட்சின்னா அது ஆல்மைட்டி. அப்போ அந்த சப்கான்ஷியஸ் எங்க எக்ஸிஸ்ட் ஆகுது? சப்கான்ஷியஸ் நம்ம போகிற வழி. இப்போ சென்னையிலேருந்து பெங்களூருக்கு ஒரு ரோடு போகுது இல்லையா? இப்போ நீங்கள் சென்னையிலேருந்து புறப்பட்டாச்சு, புறப்பட்டு ஒரு 3 மணி நேரம் ஆச்சு. நீங்கள் சென்னையில் இருக்கீங்களா பெங்களூரில் இருக்கீங்களா? வழியில பாதி வழியில. அதுதான் சப்கான்ஷியஸ் மைண்ட். பாதி வழியில் இருக்கிறீங்க. சரி. சொல்லுங்க. நம்ம வாழ்க்கையை நாம் எளிமையாக புரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா நம்ம வாழ்க்கையை ஏடாகூடமாக குழப்பிக்கலாம். இந்த ஏடாகூடமாக குழப்பிக்கிறது தான் தத்துவங்கள். தத்துவங்கள் வாழ்க்கை விளக்கத்துக்காக தரப்பட்டது. அதை நாம் வாழ்க்கை குழப்பத்திற்காக எடுத்துக்கொண்டோம். ஒரு கேள்வி ஒன்றும் இல்லையா? க்ளோஸ் பண்ணிடலாமா? வாழ்க்கையின் குழப்பத்துக்காக எடுத்துக்கொண்டோம் சொன்னீங்களே, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்கய்யா. என்ன அதை பற்றி புடிச்சுக்கலாம். ஒரு நிமிஷம். ஹலோ, 8 மணிக்கு சதானந்தம் அந்த கேள்வியை திருப்பி சொல்லுங்க. வாழ்க்கையின் குழப்பங்களுக்காக தத்துவங்களை எடுத்துக்கொள்கிறோம், ஆனால் அது கொடுக்கப்பட்டது இனிமையா இருக்கிறதுக்காக அப்படின்னு சொல்றீங்க. சொன்னேன். ஆமாய்யா, இல்லை அது சரிதான். ஆனா ஒரே ஒரு உதாரணம் சொல்லி இதை மாதிரி நம்ம குழப்பமா எடுக்கிறோம். அதிகம் பேர் அதுதான் எடுத்துக்கிறோம். நம்பர் 1 குழப்பம் என்னன்னா, உன் கர்மத்தை நீ தான் அனுபவிப்ப. கர்மத்தில் வந்து அனுபவிப்பாய். இதுதான் குழப்பம். ஒரு எக்ஸாம்பிள், சொல்லுங்க. ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு எப்படி பதில் சொல்றது தெரியல. ஏப்பா, நீ கேட்ட ஒன்று சொல்றேன்னு நான் ஒன்று சொன்னேன். எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிளுக்கு குழப்பிட்டீங்களே. நீ செய்ததான் கர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. பழைய அதுக்கே அதனாலதான் குழம்பிட்டீங்க நீங்க. இல்லைன்னா சிறப்பா வாழ்ந்திருப்பீங்க. அப்ப அதை எடுத்துக்க வேண்டியதில்லை. அதுதான் நீங்க குழம்பிட்டீங்கன்னு சொன்னோன்னே. அது எடுத்துக்கிட்டா குழம்பிடுவீங்க, எடுத்துக்கணும்னா குழம்ப மாட்டீங்க. அப்ப அது சொன்னது எதுக்காக? அவனைதான் கேட்கணும். சொன்னவன என்ன கேட்குறீங்க? பயங்கரமான சிரிப்பு வருதா ஐயாவுக்கு?
ஏன்னா அவ்வளவுதான் வாய் அடைச்சாச்சு. நான் எனக்கெல்லாம் உங்க வாயை அடைக்கிறேங்கிறது தேவையே இல்லை. நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொன்ன, ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். அப்புறம் நீங்க சொன்ன மத்தவங்க எல்லாம் சொல்றாங்க அப்படின்னாங்க. மத்தவங்கள போய் கேட்க வேண்டியது தானே. சரியா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மற்றவங்க யாராவது? எங்க சந்திரவதனன் இருக்கிறீங்களா? ஐயா இருக்கிறீங்களான்னு கேட்டேன். இருக்கேன் ஐயா, ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கேன். ஓஹோ, பெரிய பிரச்சனை. தத்துவங்கள் தான் மனித வாழ்க்கையை குழப்பத்தில் உள்ளாக்குகிறது அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னேன். அவங்க கருத்து என்ன? இதுல தத்துவங்கள் நமக்கு சாதகமா பயன்படுத்துறதுக்காக சொல்லப்பட்டது, நம்மள குழப்பறதுக்கு இல்ல. அது தெரியுதையா? இல்ல, உங்களுக்கு தத்துவம் சொன்னா குழப்பமா இருக்கா? தத்துவங்கள் நமக்கு சாதகமா இருக்கிற வரைக்கும் நம்ம அதை ஃபாலோ பண்ணுவோம், அவ்வளவுதான். சாதக பாதகம் எல்லாம் இல்ல, தத்துவங்கள் உங்களை குழப்புகிறதா? இல்லையா, தத்துவங்கள் உங்களை தெளிவாக்குகிறது. தெளிவாக்குறதுங்க சார். அடுத்தது சிந்திக்க வைக்குதுங்க சார். ஓகே, இப்போ சந்திரவதன் விட்டுட்டாரு. இப்போ இவர் வந்திருக்காரு, மிஸ்டர் சரவணன். சரவணன், மியூட் எடுத்துட்டு பேசுங்க. சார் சொல்லுங்க. தத்துவங்கள் நம்ம தெளிவாக்குது சார். தத்துவங்கள் என்பது மனித வாழ்க்கையோட இணைத்து வாழும் முறையை சொல்லக்கூடியது தத்துவங்கள் சார். அது மனதை தெளிவாக்குதுங்க சார், சிந்திக்க வைக்குதுங்க சார். அது ஒரு எக்ஸாம்பிள் கொடுன்றாரு சதானந்தம். ஒரு எக்ஸாம்பிள் கேட்கிறாரு. இப்போ உதாரணத்துக்கு இப்போ மகரிஷிய சொல்லுகிறாரு சார். தத்துவங்கள் அதாவது உடல், உயிர் வளம், மனவளம், வாழ்க்கை வளம். இது தத்துவம் இது பூரா மனித வாழ்க்கையோடு இணைத்து வாழும் முறையை நமக்கு சொல்லக்கூடிய தத்துவங்களா இருக்குதுங்க சார். அதுதாங்க சார். இல்ல அது மாதிரிதாங்க சார். நான் அந்த அந்த தத்துவங்களை நம்ம சிந்திக்கிறோம், அதுல தெளிவுபடுத்திக்கிறோங்க சார். அப்புறம் மனநிறைவோடு அதுல வாழ முடியுதுங்க சார். அப்படி தத்துவங்களை குழப்பிக்கிறவங்களும் இருக்காங்களா? குழப்பிக்கிறதெல்லாம் கிடையாதுங்க சார். அது நம்மளை ஒரு தெளிவுபடுத்துதுங்க சார். மனசுக்கு ஒரு தெளிவு நிலையை கொடுக்குதுங்க சார். ஓகே, என்னை பொறுத்தவரை குழப்பம் இல்லைங்க சார். சரி சரி. அது குழப்பமா இருக்கிறதுனாக்கா அது தேவையில்லை, அது விட்டுட வேண்டியதுதாங்க சார் அந்த தத்துவத்தை. உங்க கர்மம் தான் உங்களை வாட்டி வதைக்குதுன்றாங்க, அது தத்துவமா இல்லையா? சார் என்னுடைய அறிவின் குறைபாடுகள் தாங்க சார் என்னை வாட்டி வதைக்குதுங்க சார். கர்மங்கள் இல்ல, கர்மங்களும் அதுல இருக்குதுங்க சார், இல்லன்னு சொல்ல. கர்ம வினைகளும் என்னன்னாக்கா சஞ்சீத கர்மம், பிராப்த கர்மம் செஞ்சுன்னு இருக்கிறாங்க சார். சஞ்சீத கர்மம், பிராப்த கர்மம் இருக்குதா? சார் இருக்குதுங்க சார். அது குழப்பம் இல்லையா? இல்ல அதுவும் நம்மளே ஒரு துன்பப்படுத்த நிலைக்கு போகுதுங்க சார். அது இல்லையப்பா. இப்போ யார வேணா எடுத்துங்க, ஒரு ஆளை, அந்த ஆளுடைய சஞ்சீத கர்மம், பிராரப்த கர்மம், ஆகாமி கர்மத்தை சொல்லி அந்த ஆளுடைய வாழ்க்கையை விளக்குங்க. நான் கேட்க தயாரா இருக்கேன். ஒரு ஆளு கலைஞர் கருணாநிதி, அவருடைய சஞ்சீத கர்மம் என்ன, அவருடைய பிராப்த கர்மம் என்ன,
அவர் ஆகாமிய கர்மம் என்ன, அவர் வாழ்ந்த வாழ்க்கை என்ன? ஒருத்தர் தன்னுடைய கர்மங்களை ஆற்ற விடாமல் தடுப்பதே கர்மயோகம். அவன் ஏதோ கர்மம் பண்ண நினைக்கிறான், ஆனா பட விடாம தடுக்கிறாங்க இவங்க. அதை போய் கர்மயோகம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ கோவில் நகையெல்லாம் காணாம போயிடுச்சு, அது கர்மயோகம். கோவில் நகையில எடை கம்மியாயிருச்சு, கர்மயோகம். திருப்பதியில லட்டு போடுறான், கர்மயோகம். கொரோனால கம்பெனி எல்லாம் மூடிட்டாங்க, கர்மயோகம். அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு பாருங்க, எப்படியெல்லாம் குழப்புறாங்க. ஓகே, நாளைக்கு தொடர்ந்து பேசலாம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் பெற்று அனைவரும் ஓங்கி வாழ்வோம் என்று வாழ்த்தி நிறைவு செய்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க